ஐந்தாவது ரகசியம், உங்களுடைய அடுத்த பிறந்த நாளுக்குள் ஒரு நல்ல உடற்கட்டை பெற உறுதி பூணுங்கள். நீரால் இயங்க முடியும். தேங்கி கிடக்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் போதுதான் அது சிறப்பாக இருக்கிறது. உங்கள் உடலும் அப்படித்தான். நீண்ட காலம் அது இயங்கிக் கொண்டிருக்க வேண்டுமானால் அதற்கு தினசரி பராமரிப்பு இன்றியமையாதது. அதோடு உடற்பயிற்சிகள் நம்மை மகிழ்ச்சியாக உணர வைக்கின்ற சில ஹார்மோன்களை விடுவிக்கின்றன. ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. அதற்கு உடற்பயிற்சி ரொம்ப 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 முக்கியம். இப்போ தண்ணி தேங்கிட்டே இருந்ததுன்னு வச்சிங்களேன், அது குட்டையாக இருந்ததுன்னா அழுக்காயிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு குளம் பார்த்தீங்கன்னா அழுக்காக இருக்கும். ஏன்னா அது தண்ணி ஒரே இடத்துல நிற்குது. அதே மாதிரி ஆறு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தூய்மையாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. அதே போல் நம்ம உடலும் வேலை செய்யாமல் இருந்ததுன்னு வச்சிங்களேன், அதில் கழிவுகள் தேங்கி நோய் உற்பத்தி ஆகும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், கிளரிக்கல் வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய தோள்பட்டையில் வலி இருக்கும். அவங்க கையை மேலே தூக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு 20 வருஷம் அவங்க அதே ஜாபை செஞ்சுட்டு வரும்போது, ஏன்னா அவங்களுக்கு அந்த 20 வருஷமாக கைகளை மேலே தூக்க வேண்டிய அவசியமே ஏற்படாது. எந்த நேரமும் உட்காந்து எழுதிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. அதனால் அவங்களுடைய தோள்பட்டையில் இயக்கம் இல்லாததுனால அங்கே கழிவுகள் சேர்ந்து கொண்டே இருந்து அந்த நோயை உற்பத்தி பண்ணுகிறது. எனவே உடலில் எந்தெந்த பகுதிகளில் நம்ம இயக்கிறோமோ அந்தந்த பகுதிகளில் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். இதுதான் உடற்பயிற்சியோட அடிப்படை தத்துவமே. இதுதான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உலகத்திலேயே சிறந்த உடற்பயிற்சி நீச்சல் பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீச்சல் பயிற்சி பார்த்தீங்கன்னா உடம்புல எல்லா பகுதிகளுக்கும் ரத்த ஓட்டம் இயல்பாகவே அதிகமாக செல்லும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரத்தத்துடைய டென்சிட்டின்னு சொல்கிறாங்களே, அடர்த்தி, அந்த ரத்தத்துடைய அடர்த்தி நீருடைய அடர்த்தியை விட கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்ம இயல்பாக மிதக்கிறோம். ஸோ நம்ம தண்ணிக்குள்ளே போகும்போது அந்த ரத்தம் மேல் நோக்கி வரும். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா உடம்புல எல்லா பகுதிகளுக்கும் அது ரத்தம் பாயும். நீங்கள் நீச்சலில் நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் மாதிரி வேகமாக நீச்சல் போகணுன்னு கூட அவசியம் இல்லை. போய் தண்ணியில் இறங்கி சும்மா ஜாலியாக விளையாடிட்டு வந்தாலே போதும், உடம்புல நிறைய பகுதிகளில் எல்லா பகுதிகள்லையும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். எனவே உடற்பயிற்சி செஞ்சால் இந்த ஏன் ரத்த ஓட்டம் அதிகமாகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்தம் எல்லா செல்களுக்கும் போகும்போது எல்லா செல்களில் இருக்கக்கூடிய கழிவுகளும் ரத்தத்தில் கலந்து அந்த கழிவுகள் சிறுநீர் வழியாக பிரித்தெடுக்கப்பட்டு நம்ம உடலிலிருந்து வெளியே போகிறது. இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது, ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது தொடர்ந்து உடலில் கழிவுகள் எல்லாம் வெளியேறுகிறது. அதனால் நம்மளுடைய ஆரோக்கியம் அதிகமாக